பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக சொல்லக்கூடியது இந்த ஆலயமாகுங்க. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பல உற்சவங்களும் திருவிழாக்களும் அவற்றில் மறந்திருக்கக்கூடிய வரலாறு பற்றியும் அவற்றினுடைய சிறப்புகள் பற்றியும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் திருவிழாக்களானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. அப்படி பலரும் அறியாத இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய, அதாவது சுமார் 600 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய திருவிழாவை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. 600 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய விருமன் திருநாள் திருவிழாவானது இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாளை கோயில் பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலாகுங்க. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அதே கோலத்தில் பள்ளி கொண்ட பெருமாளாக ரங்கநாதர் அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலமாகவும் இருந்துட்டு இருக்குது. அதனால தான் இதை பூகுண்ட வைலோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போயிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு பெரிய வரலாறையும் தனித்துவமான பல சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. வைணவத்தில் கோவில் அப்படின்னா இது ஸ்ரீரங்கத்தை மட்டுமே குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில், அதாவது பூலோகம் வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய இந்த கோவிலில் வருஷம் முழுவதுமே திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகுங்க. அதில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியாகும். அதே போல் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை தேர் திருவிழாவாகுங்க, அதாவது விருப்பன் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பங்குனி உத்திர சேர்த்தி சேவையானது சொல்லப்படுதுங்க. 22 நாட்கள் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ரா 10 என 2 பகுதியாக பிரித்து கொண்டாடப்படுது. அதே போல் பரமபத வாசல் திறப்போடு சிறப்பாக இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவானது கொண்டாடப்படுதுங்க. ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் ஒவ்வொரு புராண கதையும் சொல்லப்படுது. அப்படி சித்திரை மாதத்தில் 11 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விருப்பன் திருநாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இதை சித்திரை தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழாவை விருப்பன் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விருப்பன் திருநாள் அப்படின்னா என்ன, அதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது, இந்த திருவிழாவுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விருப்பன் திருவிழா தோன்றியதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1323ஆம் ஆண்டு முகலாய படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் கோவிலில் மூலவராக இருந்த நம்பெருமான வேறு ஊருக்கு எடுத்து சென்று மறைத்து வச்சிருக்கிறாங்க. மீண்டும் 48 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 1371ஆம் ஆண்டு விஜயநகர மன்னர்களுடைய பெரும் முயற்சியால் மீண்டும் அரங்கன் ஸ்ரீரங்கம் கோவிலை வந்தடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் முகலாய படையெடுப்பின் காரணமாக ஸ்ரீரங்கம் கோவிலில் பெரிய அளவிலான சேதமானது நடைபெற்றிருக்குதுங்க. கோவிலை சரி செய்து முழுமையாக புதுப்பிக்க 12 வருஷம் ஆனதாக சொல்லப்படுது. விஜயநகர மன்னர்களால் விருப்பன உடையார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. 17,000 பொற்காசுகளையும் 14 கிராமங்களையும் கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 1383ஆம் ஆண்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஸ்ரீரங்கம் சித்திரை திருவிழாவை நடத்த தொடங்கியிருக்கிறாங்க. இந்த விழா இப்போது வரைக்குமே நடைபெற்று வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த திருவிழா விருப்பன் திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 600 வருஷமாக இந்த திருவிழாவானது தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றுட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது. விருப்பன் திருவிழா பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக சொல்லக்கூடியது சித்திரை தேர் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி தொடங்கி மே 16ஆம் தேதி வரைக்குமே ஸ்ரீரங்கத்தில்
விருப்பன் திருநாளானது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தினமுமே பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது தினமுமே நடைபெறுமாங்க. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இந்த ஆண்டு மே 14ஆம் தேதி காலை 5:55 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்களில் இந்த விருப்பன் திருவிழாவும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க விமானம் சுயம்புவாக உருவானதாக சொல்லப்படுதுங்க. இதற்கு 24 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி எங்கிருந்து நம்ம வழிபட்டாலும் சரிங்க, இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீரங்கம் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் என்ற பிரணவ வடிவில் எழுந்தருளி இருக்குதுங்க. இந்த தங்க விமானத்தில் அமுத கிண்ணத்தோடு பரவாசு தேவர் காட்சி அளிக்கிறாரு. அந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல அவருடைய வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும், எப்பொழுதுமே அது அவருடைய வாயருகே சென்று சேர்கிறதோ அப்பொழுது இந்த உலகம் அழியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. மேலுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கல் கொடிமரத்தின் முன்னாடி நம்ம விழுந்து வணங்கிவிட்டு கொடிமரத்தை உயர்ந்து பார்க்க வேணுங்க. அந்த கொடிமரம் அசைவது போல் நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்குங்க. அப்படி கொடிமரம் அசையக்கூடிய காட்சி அளிப்பதனால தான் நம்முடைய வேண்டுதல்கள் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வதாகவும், அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை இன்றளவுமே நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த காலணிகளை செய்வதற்காகவே காலங்காலமாக 2 ஊர்களானது பின்பற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செருப்புகளுமே 2 ஊரில் செய்யப்படுதுங்க. இந்த 2 செருப்புகளுமே ஒன்று போலவே இருக்குமா. 6 மாதத்துக்கு ஒரு முறை ரங்கநாதருடைய திருப்பாதத்திலிருந்து அந்த காலணிகளானது கலட்டப்படுதுங்க. அப்போது அது பயன்படுத்தப்பட்டது போல தேய்மானமாக இருக்கக்கூடிய அதிசயம் இந்த ஆலயத்தில் தான் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதருடைய திருக்கண்கள் விபீஷணால் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இது விலை மதிப்பில்லாத வைரங்களால் ஆனதாகும். 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இதில் மொத்தம் 1500 டன் அளவுக்கு நெல்லை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்குமே எந்த காலத்துலையுமே இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்ற பெருமையை கொண்டிருக்குதுங்க. இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொண்டு விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடியதாகவும் இந்த ஆலயத்தில் சொல்லப்படுது. ஸ்ரீரங்கம் கோவிலில் தாயார் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய 5 குழி 3 வாசல் ரொம்பவே அற்புதமானதாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய 5 குழிகள் வழியாக 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தோம்னா பரமபத வாசலானது தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க. அர்த்த பஞ்சக நாணத்தை குறிப்பதே 5 குழி என்றும் 3 வாசல்கள் என்றும் பிரம்மத்தில் வழி என்பது பெரியோர்களுடைய வாக்காக சொல்லப்பட்டு வருது. திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோகம் வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலாகும். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் என்ற ஊரில் காவிரி ஆற்றன் கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாகுங்க. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாகவும் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோவிலாகவும் ஆசியாவிலேயே 2வது பெரிய பெருமாள் கோவிலாகவும் இந்த ஆலயமானது இருக்குதுங்க. சோழர், பாண்டியர், சேரர், விஜயநகர பேரரசுகள் என பல மன்னர்களால் இந்த ஆலயமானது சீரமைக்கப்பட்டது என்ற பெருமையை கொண்டதாகும். இந்திய கோவில்களில் ரொம்பவே உயரமான கோபுரம் கொண்டதாக சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் கோவில் தாங்க. இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவிலாகவும் சொல்லப்படுது. அதே போல் பூலோகம் வைகுண்டம் என்ற சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க. வைகுண்டத்தில் இருப்பது போலவே இங்கு பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வர்றாரு. இங்கு இருக்கக்கூடிய மூலவர்
மூலவர் அரங்கநாதர் என்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. உற்சவர் நம் பெருமாள் ஆவாருங்க. தாயார் ரங்கநாயகி ஆவாங்க. இந்த ஆலயத்தில் பெருமாள் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சுக்கர பரிகார தலமாகவும் இருக்குதுங்க. ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நம்ம வழிபட்டோம்னா எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் நொடி பிரச்சனைகளானது தீர்ந்து விடும். நமக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் வழிபடக்கூடியவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் அப்படின்னும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.